இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லைப் பகுதி முழுவதும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி கூறியுள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி செயல்படுமானால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் அனுமதிக்கப்பட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 இந்திய ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றதற்கும் அவர்களது உடல்களை மோசமாக நடத்தியதற்கும் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடந்த சம்பவத்திற்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறியுள்ள இந்தியா இதுபோன்ற அத்துமீறல்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என கூறியுள்ளது. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் ஊடுருவல் முயற்சிகளும் சமீப காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் ஏ.கே. ஆண்டனி இது இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார். I don't want to jump into a conclusion, but this kind of occasional ceasefire violation and firing, it's a cause of serious concern to us. தற்போது ஏற்பட்டு வரும் முன்னேற்றங்களையும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நிலவும் பாதுகாப்பு சூழலையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஆண்டனி கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பை முழுமையாக உறுதிப்படுத்துவதோடு பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் எவரும் இந்தியாவிற்குள் ஊடுருவ முடியாத நிலையை ஏற்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை நிறுத்திக் கொள்ளுமாறு கூறியுள்ள அக்கட்சி பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறுமானால் அதற்கு உரிய பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. There is no need to talk to Pakistan as long as the Pakistani army is calling the shots in Pakistan. India has to realize that we are dealing with a force which is subject to no discipline and which feeds itself on the theory of enmity towards India. So we should not expect anything from Pakistan. இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சி இந்தியா பலவீனமாக இருப்பதாக பாகிஸ்தான் கருதுமானால் அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு விரும்பக்கூடாது என்று கூறியுள்ளது. மேலும் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த ராணுவம் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக பாலமோகன் தாஸ் மற்றும் பாலகிருஷ்ணன்.